ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். காங் பாவ் நூடுல்ஸ் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது நிறைய நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் சிக்கன் வச்சு தான் செய்ய போகிறேன். இதையே நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட செய்யலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சோய் சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே டார்க் சோய் சாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை லைட் சோய் சாஸ் சேர்க்குறதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சோய் சாஸ் சேர்த்ததுனால உப்பு எதுவும் நான் இதில் சேர்க்கலை. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவொடனே இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. என்னோடது நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுனால லைட்டாக இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தால் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு அந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நூடுல்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ளாட்டாக ப்ராடாக இருக்கிற நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நூடுல்ஸ் இருக்கோ அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அந்த நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக மஷ்ரூம் அப்புறம் குடமிளகாவில் ரெட்டு, க்ரீனு, எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தாலையும் எடுத்திருக்கேன். வெள்ளை பகுதி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சிக்கனோட. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நூடுல்ஸும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் நூடுல்ஸை முன்னாடியே குக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக வச்ச நூடுல்ஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் அந்த நூடுல்ஸ் யூஸ் பண்ணால் கூட அது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் சாஸஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் இங்கே கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது டார்க் சோயா சாஸ். லைட் சோயா சாஸ் ஊற்றுறதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சில்லி கார்லிக் சாஸு. இந்த சில்லி கார்லிக் சாஸோட ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நூடுல்ஸ் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே உங்களுக்கு வேணும்னா கெச்சப் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் கெச்சப் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சரை வந்து நூடுல்ஸில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தாள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக ரோஸ்டட் செசமி ஆயில், சைனீஸ் செசமி ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நூடுல்ஸ் வந்து நல்லா கமகமன்னு சூப்பராக வாசனையாக இருக்கும். இது வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ், ஸ்டிர் ஃப்ரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இந்த ஆயிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான காங் பாவ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதில் போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கடையில் கிடைக்கும். அதே மாதிரி வேர்க்கடலெல்லாம் வறுத்து போட்டதுனால அங்கங்கே க்ரன்ச்சியாக வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.